இந்த தேங்காவை டைரெக்டாக விற்றீங்கன்னா அதிகபட்சம் 20 ரூபா போகுங்க. இதே நீங்கள் உரிச்சு மட்டையாகவும் விற்கலாம், இல்லை தேங்காவும் விற்கலாம், இல்லை தேங்காவை வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சி பருப்பாக விற்கலாம், இல்லை பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆயிலாக விற்கலாம். இந்த மாதிரி தேங்காயிலேருந்து பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்ட் நிறைய எடுத்து பண்ணலாம். ஆனால் இந்த பை ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு கம்பெனி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்லா மிஷினஸும் ஒரே கம்பெனி, அதாவது தேங்காயிலிருந்து எல்லா விதமான பை ப்ராடக்ட்டையும் எடுக்கிறதுக்கு எல்லா விதமான மிஷினரிஸும் ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங் தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, பருப்பு எடுக்கிறதுக்கு ட்ரையரு, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட், அதாவது ஆயில் மிஷினரி, அதாவது இங்கே வந்து மரச்செக்கு, இரும்பு செக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான மிஷினரிஸும் இங்கே பர்ஃபெக்ட் மிஷினரியில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்னென்ன மிஷினரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட வெரைட்டிஸ் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மோட்டார் ஜங்ஷன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ங்க. நாங்கள் வந்து பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து இந்த மரச்செக்கு, ரோட்டரி, இரும்பு செக்கு, எக்ஸ்பெல்லர், தேங்காய் உரிக்கிற மிஷின், கலக்காய் உடைக்கிற மிஷின், ஆயில் ஃபில்டர், மாவரைக்கிற மிஷின், பல்வரைசர், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வந்து உணவு தானியம் மற்றும் ஆயில் சம்மந்தப்பட்ட மிஷின்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில், இந்தியாவிலேயே யாருமே கொடுக்காத ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடி ப்ளஸ் லோனோடு அரேஞ்ச் பண்ணி தர கஸ்டமர்ஸ்க்கு, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுத்துட்றோம். எல்லாமே தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே புதுசாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பொருள் எங்கே வாங்குறது, என்னென்ன லைசன்ஸ் வாங்கணும், எங்கே பாட்டில்ஸ் வாங்கணும், எங்கே லேபிள்ஸ் வாங்கணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், அதே மாதிரி அதில் வரக்கூடிய பை ப்ராடக்ட் புண்ணாக்கு எப்படி சேல் பண்ணணுங்கிற அளவுக்கு எல்லாமே கொடுத்துறோம். ப்ளஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ட்ரைனிங் கொடுத்துறோம் வைங்களேன். இதுதான் எங்களுடைய சிறப்பு அம்சம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் சேல் பண்ணுறாங்கன்னு கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி கிடையாது. நாங்கள் வந்து டோட்டலாக வந்து தொழில் வந்து நடத்துறதுக்கு உண்டான எல்லா வழிகாட்டிலும் பண்ணி தரோம், ப்ளஸ் ட்ரைனிங் பண்ணி தரோம். நாங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24/7 எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி தரோம் இமீடியட்டாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் கைட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து பல ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் கம்பெனி நேமே பர்ஃபெக்ட். அதே மாதிரி வந்து நேமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெஷினரி குவாலிட்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ISO சர்டிஃபிகேட் கம்பெனிங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா CE சர்டிஃபிகேட், எக்ஸ்போர்ட்டுக்காக CE சர்டிஃபிகேட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ICARனு சொல்லிட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மிஷினரிஸ்க்கு மட்டுமே வந்து டெஸ்டிங் பண்ணி அப்ரூவ் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறோம். குவாலிட்டி வந்து டாப்பாக இருக்குது. எங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் மோட்டார்ஸ், காம்டன் மோட்டர், ஹெவி டியூட்டி பெல்ட்டு, அதே மாதிரி கியர் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிராண்ட் கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மிஷினாக வந்து என்னென்ன கெப்பாசிட்டி என்னங்கிறது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ சார், இப்போ மரச்செக்கில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனிக்கும் நம்மளுக்கும் ப்ராடக்ட் வைஸில் என்ன வித்தியாசம், உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட், என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க இந்த மரச்செக்கு விஷயத்தில்? சார், நீங்கள் கேட்டது அருமையான கொஸ்டின்ங்க. இப்போ வந்து ஒரு பொருள் எடுத்தால் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாடல் இருக்கு எல்லாமே. அதில் வந்து கஸ்டமர் வந்து எதை சூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தடுமாட்டம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சூஸ் பண்ணணுங்கிற சொல்லிடுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் வந்து ஆயில் அவுட்புட் ஹையாக இருக்கணும். எப்படி வந்து காரோ பைக்கில் வந்து மைலேஜ் அதிகமாக இருந்தால் நம்ம சக்ஸஸோ, இது வந்து ஆயில் அவுட்புட் 10 கிலோ பருப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் ஆயில் கிடைக்கணும். அது வந்து 4 லிட்டர் ஆயில் 4 லிட்டர் ஆயில் கிடைச்சுன்னு வைங்களேன், லாஸ். அது அந்த ஆயில் புண்ணாக்கில் மிஷின் ஹெவியாக போய் எங்கள் மிஷின் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலுடைய அவுட்புட் ஹையாக இருக்கும். எந்த கம்பெனி கம்பேர் பண்ணால் எங்களோட ஆயில் அவுட்புட் ஹையாக இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸே இருக்காது. 24 ஹவர்ஸ் நிற்காமல் ஓட்டினீங்கனாலும் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உலகையினுடைய லைஃப் வந்து எங்களுக்கு ஹையாக இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 டன் 6 டன் தான் மற்றவங்க லைஃப், எங்களுக்கு 20 டன் வரும். ஓகே. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கம்மியாக செலவாகும். எங்களுக்கு கரண்ட் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். இது வந்து எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, எங்களோட மிஷினுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரச்செக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 மாடல் பண்ணுறோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 20 கிலோ மணிக்கு 20 கிலோ அரைக்கக்கூடியது. இதுதான் ஃபாஸ்ட் மூவிங் மாடல், எல்லாரும் விரும்புறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்லையும் பண்ணி தரோம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு கூட தொழில் பண்ணலாம். அப்போ கரண்ட் இருக்கா, சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் தான் இருக்கும். கடைகள் எல்லா பக்கம் 3 ஃபேஸ் இருக்காது. நாங்கள் சிங்கிள் ஃபேஸில் காம்டன் மாடல் போட்டு தரோம். அப்போ வந்து ப்ராப்ளமே கிடையாது, எல்லா இடத்துலையும் தொழில் ஆரம்பிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி மாடல், பெரியவங்க, வயசான இவங்க, லேடிஸு எல்லாருமே ஓட்டிக்கலாம் ஈஸியாக. கிரைண்டரை விட ரொம்ப ஈஸியானது. பருப்பு போட்டு விட்டாங்க, என்ன பாட்டு கீழே வந்துடும், மிஷின் ஓடிட்டு இருக்கு. எந்த ஒரு சவுண்ட் இருக்காதுங்க, வைப்ரேஷன் இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மொட்டை மாடி ரோட வச்சு ஓட்டலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சு ஓட்டலாம், மாலில் வச்சு ஓட்டலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 302 ஃபுட் கிரேட் தான் யூஸ் பண்றோம். ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக இருக்கு. நாங்க எக்ஸ்போர்ட் பண்றோம். எக்ஸ்போர்ட் மாடலுங்க இது. ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸ் வந்து எல்லா பக்கமே கிடைக்கும் எங்களுடைய பிராண்டுக்கு. இப்போ உலக்கு வந்து பாத்தீங்கன்னா இரும்புலையும் பண்றாங்க. உலக்கு இது அது வந்து உலக்க வந்து இரும்புல பண்றது வந்து ரோட்டரி, அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மரச்செக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக்க வந்து பாத்தீங்கன்னா மேல வரக்கூடிய பேர் உலக்க. இது மரம்ல பண்றோம், உரல் மரத்துல பண்றோம். உரல் கல்லு வேணாலும் கல்ல போட்டு தராங்க. ஓகே. கல் மரச்செக்கு அந்த மாடல் நம்மகிட்ட இருக்குன்னு வைங்களேன். ஆமாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு வந்து 20 கிலோ வந்து ஃபாஸ்ட் மூவிங் மாடலுங்க. மணிக்கு 30 கிலோ பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 30 கிலோ பண்ணி தரோம்.
ப்ரொடக்ஷன் நிறைய இருக்குது, ஸ்டார்டிங் பிகினருக்கு 20 கிலோ பெஸ்ட், அடுத்த ஸ்டேஜ் பிசினஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது 30 கிலோ 5 HP மோட்டர்ல வருது. இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி மாடல். நம்ம வந்து டபுள் கியர் பாஸ் கொடுத்து பெல்டே எல்லாம் பண்ற டைரக்ட் டிரைவ் யாருமே இந்த மாடல் பண்றது கிடையாது. இது வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் மாடலுங்க, பெரிய பிசினஸ் ரன் பண்றவங்களுக்கு. அதே மாதிரி சின்ன நம்ம ரொம்ப ஸ்டார்ட் அப்பா இருக்கு அப்படின்னாங்கன்னா 2 HP பண்ணி தரோம், 10 கிலோ ஓடுற மாதிரி மணிக்கு 20 கிலோக்கு பதிலாக சின்ன மிஷின் இந்த மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா கலர் வந்து பாத்தீங்கன்னா உடன் கலர் வேணா மரம் மாதிரியே இருக்கு, அப்படி பண்ண ப்ளூ கலர் மரம் மாதிரி இருக்கு. பட் ஆனா இரும்பு தாங்க, இரும்பு தான், ஸ்டீல் பாடி தான், ஹெவி டியூட்டியா இருக்கு. மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எப்ப சர்வீஸ்லாம் நான் பண்ணி தரேன் டோட்டலா வந்து. ஆமா, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இரும்பு செக் நீங்க கேட்டீங்கல்ல, குரல் வந்து இரும்புல வரும்ல சார்னு சொல்லிட்டு, இது பேர் வேற ரோட்டரின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல. இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா கூலி அரை அரைச்சு கொடுக்கறது வந்து பெஸ்டான மாடலுங்க. இதுல வந்து 3 ரேஞ்ச் பண்றோம், 3 HP பண்றோம், 5 HP பண்றோம். இது 5 HP, இது 10 HP. இது 10 HP பல்கா பெரிய பெரிய மில் செட்டப்புக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் சொல்ல 5 HP சின்னது, சரி 5 கிலோ அரைக்கிற மாதிரிங்க, 5 ல இருந்து 7 கிலோ அரைச்சிக்கிற மாதிரி. உரல் வழக்கு ரெண்டுமே இரும்புல வந்துடும், சின்ன மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோ அரைக்கிற மாதிரி, இது 30 மணிக்கு 60 கிலோ அரைக்கிற மாதிரி. இதனுடைய சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உரல் வழக்கு வந்து ஹை கிரேட் காஸ்டிங்ல போடுறோம், அதனால வந்து தேய்மானமே வராதுங்க. ஆயில் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், மரச்சக்கு மாதிரியே இருக்கு, என்ன கலர் மாறாது. கியர் பாக்ஸ் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸ் போடுறோம் நம்ம. சாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் 3 இன்ச் சாஃப்ட் போடுவாங்க, இங்க வரக்கூடிய சாஃப்ட் நம்ம வந்து 4 இன்ச்ல போடுறோம். 4 இன்ச்ல போட்டு டபுள் காடி போடும்போது பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வேலையே வராது. அது மற்ற கம்பெனியில் வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேரிங்கே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் 2 பேரிங் தான் போடுவாங்க, நம்ம வந்து 3 பேரிங் போடுறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ் இன்னும் பெஸ்டா இருக்கு, ப்ராப்ளம் இல்லாம. உள்ளர வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ் லாங் லைஃப் கிரீஸ்க்கு 30 கிலோ 10 லிட்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணி போடுற கியர் பாக்ஸ்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7 to 8 வருஷம் வந்து கியர் பாக்ஸ்ல வந்து லூப்ரிகேட்டே பண்ண வேண்டியது இல்லை, அவ்வளவு ஹெவி டியூட்டி இருக்கு நம்ம ரோட்டரி பொறுத்தவரை. இப்போ வீட்ல இருந்து நீங்க அரைச்சிக்கலாம், சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்கல்ல. ஆமாங்க, நீங்க கடலை எண்ணெய் கடலை வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிடும் அப்படின்னு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுக்குறேன். சோ அதுக்கும் நம்ம இதுக்கும் என்ன வித்தியாசம்? அது என்னன்னாங்க அவுட்புட் வராதுங்க. இப்போ வந்து தேங்காய்னா 60% அவுட்புட் வரணும், அதுல 10% கம்மியா வரும். கடலும் அதே மாதிரி 10% கம்மியா வரும். அப்ப 10 கிலோக்கு 1 கிலோ என்ன கம்மியா வரும், அப்ப அது லாஸ். அப்ப அந்த புண்ணாக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குச்சி மாதிரி வரும், அந்த புண்ணாக்கு வெளியில வாங்க மாட்டாங்க. இந்த புண்ணாக்கு 50 ரூபாய்க்கு போகுதுன்னா அது வீணா போயிடும், அப்ப அது ஒரு லாஸ். இன்னொரு விஷயம், மரச்செக்கு போறதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டும் போது ஹீட் ஆகக்கூடாது. ஆமாங்க, அதுக்காக தான் மரச்செக்கு. ஏன்னா ஆட்டும் போது ஹீட் ஆச்சுன்னா அது அதோடைய வேல்யூ போயிடும். அந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல தான் இருக்குது. ஹீட்டர் மாட்டிருப்பாங்க, ஹீட் வருங்க. ஆமா, ஹீட் வரும். அது யாரும் விரும்புறது இல்ல சார், இப்ப எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க, விரும்புறது இல்லைங்க. ஓகே, இதுல வந்து நம்ம ஹீட் அந்த அளவுக்கு வராது. மரச்செக்கு ஆட்டோமேட்டிக் மாடல், ஆட்டோமேட்டிக் என்ன கீழ வந்துரும். ஓகே சார், இப்ப ஆயில் சம்பந்தமா இப்ப மரச்செக்கு இரும்பு செக்கு தவிர்த்து வேற என்ன சார் பண்ணிட்டு? சார் இப்போ ஆயில் சம்பந்தமா பாத்தீங்கன்னா நம்ம அந்த மரச்செக்கு இரும்பு செக்கு ஆட்டக்கூடிய ஆயில ஃபில்டர் பண்றோம்னா ஃபில்டர் பண்றாங்க நம்ம. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டும் போது தெளிவிக்கிறது வந்து டைம் ஆகும் உங்களுக்கு. இது வந்து ஃபில்டர்ல போட்டாங்கன்னா நான் ஒரு வாரம் தெளிவிச்சா தான் மார்க்கெட் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு அவசரமா ஆர்டர் எனக்கு 500 லிட்டர் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க ஒரு வாரத்துக்கு. அப்ப இந்த ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோஸ் கொடுத்துருக்கோம், இது வந்து பம்புங்க. இது வழியா வந்து ஆட்டின எண்ணெய் இந்த ஃபுட்பால் போட்டா உறிஞ்சிக்கும், பம்ப் வழியா போய் இங்க வந்து இதுலயே ஃபில்டர் ஆகி வந்துடும். ஆட்டின உடனடியே ஒரு அரை மணி நேரத்துல வந்து நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடலாம். இது எல்லாருமே விரும்பி எடுக்கிற மாடல். இது பல சைஸ் இருக்குங்க. 1 அடி பிளேட் 12 இன்ச்சு 12 இன்ச்சு, இது 18 இன்ச்சு 18 இன்ச்சு 5 பிளேட் 10 பிளேட் 18 பிளேட்டுங்கிற மாதிரி எல்லா ரேஞ்சிலையும் பண்ணி தரோம் ஆயில் ஃபில்டர். ஓகே ஓகே, சோ எல்லா ஆயிலுக்கும் ஃபில் பண்ணி. ஆமா. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேங்காய் பருப்பு வந்து உடைச்சு போடணும், புண்ணாக்கு உடைக்கணும், பவுடர் பண்ற மிஷின் இது 2-in-1 மாடல். புண்ணாக்கு பவுடர் பண்ணிக்கலாம், தேங்காய் உடைச்சு பவுடர் பண்ணி பொடி பண்ணி போட்டு ஆட்டிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பல்வரைசர், ராகி மாவு கோதுமை மாவு எல்லாம் அரைக்கூடிய பல்வரைசர் பண்றாங்க. இட்லி மல்லி மஞ்சள் மசாலாலாம் அரைக்கக்கூடிய பிளேட் மில் பண்ணி தரோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரைஸ் மில் ஐட்டம் பண்ணி தரோம். இன்ஸ்டன்ட் இட்லி கிரைண்டர் எங்கிட்ட இருக்கு. இப்போ இந்த ஆயில் மிஷினை தவிர்த்து எக்ஸ்பெல்லர் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எக்ஸ்பெல்லர்ல என்னென்ன மாடல் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் கரெக்ட் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது மரச்செக்கு வாங்குறாங்க, அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து ரோட்டரி வாங்குறாங்க. அதையும் தாண்டி ஆர்டர் நிறைய இருக்குது எனக்கு, இன்னும் பல்கா வேணும் அப்படிங்கிறது. இப்போ எல்லாமே வந்து எக்ஸ்பெல்லர் கோல்ட் பிரஸ் எக்ஸ்பெல்லர் வந்து நியூ கான்செப்ட்டுங்க, அது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சவுத் இந்தியால யாரும் பண்றது இல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ், பல்கா பண்ணலாங்க. மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 கிலோ 200 கிலோ 300 கிலோ அரைக்கலாம் மணிக்கு. இதுக்கு பேர் வந்து கோல்ட் பிரஸ் எக்ஸ்பெல்லருங்க. ஆயில் வந்து ஹீட் வராது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா புண்ணாக்கு எடுக்க வேண்டியது இல்ல, புண்ணாக்கு வந்து வெளியில போயிடும், ஆட்டோமேட்டிக்கா அன்சைடு போயிடும், என்ன தனியா வந்துடும். எப்படி சார் கான்செப்ட், எப்படி ஒர்க் ஆகுது? இது ஒர்க் ஆகுறது பாத்தீங்கன்னா பருப்பு இதுல போட்டாங்கன்னா இங்க கலந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆயில் வர்ற ஏரியா, இதுல வந்து ஆயில் வந்துடும் கீழே, புண்ணாக்கு வந்து இந்த சைடு வந்துடும், தனியா பிரிஞ்சு வந்துடும் எக்ஸ்பெல்லரும் போது. இது நார்மல் பழைய எக்ஸ்பெல்லர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் ஹீட் ஆகும், இந்த எக்ஸ்பெல்லர் வந்து ஹீட் ஆகிறது இல்லைங்க. அதனால வந்து இல்ல இதுலயும் நிறைய ரேஞ்ச் வச்சு பண்ணி தராங்க. பிகினர் அப்படின்னாங்கன்னா 7 HP இருந்து இருக்குங்க. 7 HP. இது வந்து பாத்தீங்கன்னா 10 HP.
அந்த எக்ஸ்பெல்லர் வந்து 15 ஹெச்பிங்க, அது வந்து 20 ஹெச்பி கெப்பாசிட்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜியல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களே இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெல்லர்ல வந்து மெயின் பாயிண்ட்டுங்க, எங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஹீட்டர் ஃபிலமெண்ட் செட் பண்ணி தரோம் சார். ஓகே, எக்ஸ்பெல்லர்னா பாத்தீங்கன்னா பருப்பு காஞ்சிருக்கணும். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பு காயிலினாலும் கூட இந்த மாதிரி ஹீட்டர் ஃபிலமெண்ட் கொடுத்துரும் போது நாங்க ஹீட்டர் ஃபிலமெண்ட் உள்ள கொடுத்துருவோம். இப்படி கொடுத்துருவாங்க. இங்க 3 ஃபிலமெண்ட் வரும், ஹீட் ஆயிக்கும். ஓகே, ஹீட் ஆகி சேம்பர் ஹீட் ஆகி பருப்பு தானா ட்ரை ஆகி இது வந்து நார்மலா ஸ்டீமர் போடுவாங்க. பழைய இதுல எல்லாம் ஸ்டீமர் வேண்டியது இல்லைங்க, அதுக்குள்ள ஹீட்டர் ஃபிலமெண்ட் கொடுத்துறோம். இங்க கண்ட்ரோல் மழை காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பருப்பு கொஞ்சம் ஈரமா இருக்கும். ஆமா, மழை காலத்துல வந்து ஈரமா இருக்குது அப்படின்னா அது வந்து காஞ்சு கொண்டு வந்து அதே இது பண்ணி கொண்டு வந்து இதெல்லாம் அடிஷனல் பெனிஃபிட் நாங்க பெர்ஃபெக்ட் பெனிஃபிட் வைங்களேன். ஓகே ஓகே, சோ பருப்பு உடைச்சு கொடுத்தா போதும், நீங்க தேங்காய் எண்ணெய் எடுத்துருவீங்க. ஆமா ஆமா ஆமா. வாரண்டி சார் இது வந்து 1 இயர் வாரண்டி தான் சார். நம்ம 1 இயர் வாரண்டி தரோம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துறோம். ஆமாங்க, அதே மாதிரி ஸ்பேர்ஸ் எப்போ வேணாலும் நம்ம வந்து அனுப்பிச்சு விட்டுருவோம். ஏன்னா ஸ்பேர்ஸ் எதுவுமே போகாது, அவ்வளவு ஹெவி டியூட்டியா இருக்கு நம்மளுடைய மாடல்ஸ். ஓகே, இப்போ நமக்கு மிஷின் வேணும், எனக்கு இப்போ ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணா எத்தனை நாள் ஆகும், என்னென்ன? ஆமா சார், இப்போ வந்து நாங்க ஸ்க்ராலிங்ல கொடுத்துருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் 1 வாரம் உங்களுக்கு மிஷின் இது பண்றதுக்கு. ஆமாங்க, அதை தாண்டி நீங்க லோன்ல எடுக்கணும், சப்சிடி எடுக்கணும், ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துறோம். எங்க நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எல்லா விவரம் கிளியர் கட்டா கொடுப்போம் எல்லாமே. ஸோ இதை தவிர்த்து நம்ம என்னென்ன மிஷின் சார் பண்ணிட்டு இருக்கோம் சார்? இது மரச்செக்கு, ரோட்டரி, எக்ஸ்பெல்லர், மாவரைக்கிற மிஷின், ஆயில் ஃபில்டர் தவிர பார்த்தீங்கன்னா தேங்காய்க்குன்னு தனியாக நிறைய பண்ணுறோம். அதை பற்றி தனியாக பார்க்கலாங்க. தேங்காய் உரிக்கிறது எப்படி, கட் பண்ணுறது, ட்ரையர் எல்லாமே பண்ணுறோங்க. ஓகே ஓகே சார், ஓகே.